ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 12 வருடம் ஹல்லேலூயா பெரும்பாடினாலேயே ஸ்தோத்திரம் மிகவும் வேதனைப்பட்டு எல்லா பணத்தையும் செலவழித்து மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே அருமையானது வியாதி யாரால் சுகமாக்க முடியும் என்று ஹல்லேலூயா அவர் ஏங்கிக் கொண்ட நிலையிலே இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் கேள்விப்படுகிறார். அவருக்குள்ளே விசுவாசம் பிறக்கிறது. அப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? ஹல்லேலூயா அறிக்கை செய்து கொண்டே இருந்தார். நான் அவரை தொட்டால் சுகமாவேன், நான் அவருடைய வஸ்திரத்தையாவது தொட்டால் நான் சுகமாவேன், 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 நான் அவரை தொட்டால் சுகமாவேன் என்று அவருடைய அறிக்கை, ஹல்லேலூயா அவருடைய அறிக்கையின்படி நடந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய இதயத்தில் அவன் என்ன இதயத்தில் சிந்தனை எப்படியோ திங்கிங் பைபிள் சைடுல பார்த்து திங்கிங். ஏன்னா எந்த புத்தகத்துல இருக்கு? 23 நீதிமொழிகள் 23 இருக்குது. அவன் ஒரு மனிதன் தன் இருதயத்தில் எப்படி சிந்திக்கிறானோ அவன் அப்படியே இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. நான் நோயாளி தரித்திரம் 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 அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படிதான் இருப்பேன். உன் இருதயத்திலே, உன் மனதிலே, உன் ஆத்மாவிலே, உன் சிந்தனையிலே நீ எப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயோ அப்படிதான் உன் வாழ்க்கை அமையும், உன் எதிர்காலம் அமையும். அவன் எப்படி சிந்திக்க போறீங்க? இயேசுவின் சிந்தை, அதான் சொல்ல இயேசுவின் சிந்தையா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த பெண்மணி எதெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தா? அவருடைய சிந்தனையெல்லாம் முற்றிலுமாக மாற்றப்பட்டது. எப்பொழுது? when she heard about Jesus Christ, what Jesus can do for me, hallelujah, he can heal my sickness, hallelujah. She believed, she put her trust and her faith in Jesus Christ. Amen. Hallelujah. உடைய விசுவாசத்தை, அவருடைய நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது வைத்தார். ஆமென். அப்படியே நம்ம அறிக்கை பண்ணிக்கொண்டே வஸ்திரத்தின் ஓரத்தில் தொட்டால் சுகமானார் என்று பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆமென். அதுதான் அந்த தகப்பனுடைய இருதயம். ஆமென். ஹல்லேலூயா. மகளே திடன்கொள், சந்தோஷமாயிரு என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானார் என்று மத்தேயு 9:22 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. மார்க் 5:30 கூட வாசிக்கிறோம். அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். அதே ரிப்பீட், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இந்த மார்க் என்ன அடிஷனலா சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார் இல்லையா? அங்க பார்த்தோமா மத்தேயு என்ன பார்த்தா, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்நேரத்தில் அவர் சுஸ்தமானார். எங்க சொல்லுகிறார்? உன்னை ரட்சித்தது. ஆமென். நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அதன் பிறகு அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சி சமாதானத்துக்கு போ. லூக்கா எழுதுறார். ஆமென். 3 அந்த சுவிசேஷத்திலும் அந்த ஸ்திரியை குறித்தார், மகளே என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் அநேகரை குறித்து அவர் சொல்ல, மகனே திடன்கொள் என்று அவர் சொல்லுகிறார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து அவர் சொல்லுகிறார் இல்லையா? திமிர்வாதக்காரன் என்ன சொன்னாரு? மகனே திடன்கொள், அவளே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பூமியிலே வாழ்ந்த போது இல்லையா ஸ்தோத்திரம், அந்த 3.5 ஆண்டுகளிலே ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராய் இருந்தார். மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார். குஷ்டரோகியை அவர் சுஸ்தமாக்கினார் என்று பார்க்கிறோம் இல்லையா? திமிர்வாதக்காரனை சுஸ்தமாக்கினார். செவிடர்கள் கேட்கும்படி செய்தார், குருடர்கள் பார்க்கும்படி செய்தார். அவருடைய வல்லமை ஹல்லேலூயா இன்றைக்கும் அவர் இருக்கிறது. ஆமென். அவர் அவனை பார்த்து, மகனே திடன்கொள் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதாங்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தகப்பனுடைய பாசத்தை நாம் அங்க பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அந்த தகப்பனின் பாசத்தை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இருந்த அநேக தகப்பன்மார்கள் தாய்மாருக்கு அந்த பாசம் இருந்தது. ஆமென். கானானிய ஸ்திரீ அவருடைய மகளுக்காக எவ்வளவு வேதனைப்பட்டாலும் நமக்கு தெரியும். ஆமென். கானானிய ஸ்திரீ மத்தேயு 15 கூட வாசிக்கிறோம். ஒரு புறஜாதியான ஸ்திரீ. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னன்னோ சொல்லி பார்க்கிறார். பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். இது பிள்ளைகளின் அப்பம், இது சுகம், இது ஆரோக்கியம், அது என்னுடைய பிள்ளைகளுக்கு. ஆமென். அது யூத ஜனத்துக்கு சொல்றார். ஹல்லேலூயா. அது உனக்கு கிடையாது அப்படிங்கிற அந்த நேரத்துல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனாலும் கூட அவர் விடவே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய விடாப்பிடியான விசுவாசத்தை பார்த்து அவர் சொல்ல, மகளே ஹல்லேலூயா இன்றைக்கு உன் மகள் சுகமாய் இருப்பாள் என்று சொன்ன, வேதனை நீங்கி இருப்பாள். அதே இயேசு என்றைக்கு எப்பொழுது எந்த நேரத்தில் சொன்ன அதே நேரத்திலே பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தாயின் வேதனையை ஆண்டவர் புரிந்து கொண்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதான் அந்த தகப்பனின் உள்ளத்தை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அவர் அழுகிறவர்களோடு கூட அழுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் இல்லையா பரிதபிக்கிறவர்களோடு கூட அவர் பரிதபிப்பார்.
வேதனைப்படுகளோடு கூட வேதனைப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால மகளே உன் திடன் கொள் என்று அவர் சொல்வார். மகனே நீ திடன் கொள். இல்லையா? ஸ்தோத்திரம். அநேகர் வந்தாங்க இல்லையா? அங்க ஜெபாலய தலைவர் வந்தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே ஒரு தகப்பனுடைய மகன் மரண அவஸ்தையில் இருந்தார் என்று பார்க்க யோவான் 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன எல்லாம் பார்த்து மகனே மகளே என்று சொல்லி அவளை திடப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். பூமியில இருந்த நாட்களிலே ஆண்டவர் தகப்பனின் அந்த உள்ளத்தை எல்லாருக்கும் அவர் வெளிப்படுத்தினார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த தகப்பனின் உள்ளம் எவ்வளவு அருமையானது என்று பாருங்கள். ஹல்லேலூயா. அவர் இரக்கம் நிறைந்த மனம் உருக்கம் நிறைந்த ஒரு உள்ளம். ஆளுநர் திரளான ஜனங்களை பார்த்து அவர் மனது உருகினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. திரளான ஜனங்களை பார்த்து மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 35, 36, 37. ஹல்லேலூயா. திரளான ஜனங்களை காண வேப்பில்லாத ஆளுகளை போல அவர் இருக்கிறதை பார்த்து அவருடைய உள்ளம் நெகிழ்ந்தது, அவர் உள்ளம் உருகினது. ஹல்லேலூயா. He moved with a compassion. Amen. Hallelujah. Jesus moved with a compassion towards multitudes. Amen. Hallelujah. திரளான ஜனங்கள் மீது அவருடைய மனதுருக்கம் அங்கே சென்றது என்று நாம் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே 3 இல்லையா 4 அங்க அவருடைய வாண்டவரை அங்க பசியா இல்லையா ஒண்ணுமே புசியாமல் அங்க காத்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் இல்லையா? சொல்ற அப்பொழுதும் அவருடைய மனதுருக்கம் அங்கே இறங்கியதை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எல்லாரையும் அந்த பசியா இருந்த ஜனங்களை அவர் திருப்தியாக்கி அனுப்பினார் என்று பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையினால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பூலோகத்தில் இருந்த பொழுது பூமியிலே உயிரோட மனுஷனாய் வாழ்ந்தபோது அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி நடந்தார். எல்லாரையும் தேற்றினார், ஆற்றினார், உயிர்ப்பித்தார், இல்லையா? வேதனையிலிருந்து விளக்கினார், வியாதியிலிருந்து விளக்கினார், அவர் சந்தோஷம் தந்தார், திடப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் மரித்தார் இல்லையா? நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆவது நாள் அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் அதோட மண்ணோட மண்ணா மங்கி அவர் மறைந்து போகவில்லை. அவர் உயிரோடு கூட இன்றைக்கு கல்லறை திறந்திருக்கிறது. யார் என்ன பொய் இல்லையா? பொய்யாவே என்ன பண்ண உயிரோட திருட்டளவாய் கொண்டு போக பணம் கொடுத்து எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இல்லையா? சோதராங்க மூப்பர்களும் பிரதான ஆசாரியர்களும் பணம் கொடுத்து கையில சேவர்களுக்கு இல்லையா பணம் கொடுத்து இயேசு உயிரோடு எழவில்லை, அவர் சீசர்கள் திருட்டளவாய் கொண்டு போய்விட்டாங்க. எவ்வளவோ பொய் சொல்றேன். இன்றைக்கு நாட்களிலே அந்த பிசாசானவன் சாத்தானானவன் அந்த பொய்யான காரியத்தை பரப்பிக் கொண்டே இருக்கிறான். நாம் ஜெபிக்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்தார் என்று நாம் அறிவிக்க வேண்டும். தைரியமா அறிவிக்க வேண்டியது அவசியம் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்று இன்றைக்கு வாசித்த அந்த ஹல்லேலூயா அதிகாரத்திலிருந்து நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. வேத வாக்கியங்களின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார், இல்லையா பிறந்தார். வேத வாக்கியங்களின்படி அவர் மரித்தார், வேத வாக்கியங்களின்படி அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியத்தின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்று நமக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவையினுடைய பாடுகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிப்பார் என்று சொல்லி அங்கே பழைய ஏற்பாட்டு ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் பார்க்க முடியும். அங்கே லூக்கா சுவிசேஷத்தில் 24ஆவது அதிகாரத்திலே எம்மாவூர் சீசர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், நியாயப்பிரமாண புத்தகத்திலும் தீர்க்கதரிசன புத்தகத்திலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது சொல்றார் இல்லையா? ஸ்தோத்திரம். அதை நம்ப முடியாதல்ல இல்லையா? அவருடைய இருதயம் மந்தமா இருந்ததை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்ப ஒவ்வொரு புத்தகத்திலும் இயேசுவை நாம் காண முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு புத்தகத்திலும் நாம் இயேசுவை என்ன பண்ண முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு அதிகாரத்திலும் இயேசுவை நாம் காண முடியும், இரட்சகராய் காண முடியும். ஹல்லேலூயா. அங்கே ஆதியாகமத்தில் நாம் பார்க்கலையா 3:15 என்ன பார்த்தோம்? ஆதியாகமத்தில் சிலுவையிலே அவர் தலையை நசுக்குவார் என்று பார்த்தோம். ஆமென், ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. அவர் விடுவிக்கிறவர் என்று நாம் பார்க்கிறோம். யாத்ராகமத்தில் அவர் விடுவிக்கிறவர். ஆமென். லேவியராகமத்தில் அவர் பலியாளர் நமக்காக என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு புத்தகத்திலும் ஆண்டவர் இல்லையா யோசுவாவின் புத்தகத்தில் அவர் தான் இரட்சகர் என்று பார்க்கிறோம் இல்லையா? அவர் இஸ் தி கேப்டன் ஆஃப் சால்வேஷன். என்னது ரட்சிப்பின் தலைவர் அதிபதி என்று நாம் பார்க்கிறோம். யோசுவாவின் மீதியா அதுதான். அவர் ஒவ்வொரு புத்தகத்திலும் பார்க்க தீர்க்கதரிசன புத்தகத்தில் சங்கீத புத்தகத்தில் அங்கே தாவீது அப்படியே இயேசு கிறிஸ்து அப்படியே ஹல்லேலூயா அந்த கல்வாரியிலே படுகிற பாடுகளையும் அது மாத்திரமல்ல அவர் மரித்து அடக்கப்பட்டு உயிரோடு கூட எழுதுகிறதையும் அந்த 22ஆவது சங்கீதத்தில் அவ்வளவு அருமையாய் அங்கே விவரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எவ்வளவாய் பாடுபடுகிறதை அவர் பார்க்கிறோம். ஆமென். 22:1 தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவன் கதறுகிறதை இயேசு சிலுவையிலே கதறுகிறதை அவருடைய ஆவிக்குரிய கண்களாலே காண முடிந்தது. ஆமென். இது ஏதோ ஒரு கட்டு கதை அல்ல.
அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொன்னபடியே அவர் மரித்தார், சொன்னபடியே அடக்கம் பண்ணப்பட்டார், சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகள் ஒன்றும் மாறுவதில்லை, பிசகுவதில்லை, தவறி போவதில்லை. அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார் வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு எழுத்தாக எழுத்து உருப்பாகிலும் அழிந்து அது நிறைவேற்றவே அந்த வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் மாறி போவதில்லை என்று அவர் சொல்ல எல்லாவற்றையும் நிறைவேற்றவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் அந்த நியாயப்பிரமாண புத்தகத்திலே, தீர்க்கதரிசன புத்தகத்திலே, சங்கீத புத்தகங்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன என்ன எழுதியிருக்கிறதோ எல்லாமே அவர் மூலமாய் நிறைவேற்றப்பட்டது. ஆமென். He fulfilled all laws. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் எல்லாவற்றையும் அவர் வெற்றியாய் முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால அவர் பழைய ஏற்பாட்டில் அவரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார், வேதத்தில் சொல்லப்பட்டபடியே அவர் வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரே தரம் ஒரு இல்லையா ஒரு மனிதன் பிறக்கிறான், மறுபடியும் அவர் மரிக்க வேண்டும். அதுதான் நியாயத்திற்கு நாம் பார்க்கணும். ஆலையில் அதன் பிறகு நியாயத்திற்கு நாம் போக வேண்டும். உயிர்த்தெழுதல் குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார். அங்கே பழைய ஏற்பாட்டை சொன்னார், மீட்பரை காண்பேன் இல்லையா, மீட்பர் உயிரோடு இருக்கிறேன் யோபு அவர் சொல்லுகிறார் இல்லையா. அவன் ஆதியாகமத்து காலத்தில் வாழ்ந்தவன். ஆதியாகம் யோபு புத்தகம் சங்கீதத்துக்கு முன்னாடி இருக்காது, அது இந்த காலத்துல அவன் ஆதியாகமத்திலே அங்க ஆபிரகாம் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவன் தான் யோபு. ஆமென். அவன் 6000 ஆண்டுகளுக்கு அவன் எழுதுறான், என் மீட்பரை ஹல்லேலூயா நான் காண்பேன். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் மரித்து மண்ணாய் மங்கி போகவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறதை என் கண்கள் காணும் என்று அவர் சொல்ல அன்னைக்கே அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக யோபு அங்கே காண்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையின் பாடுகளை அங்க ஏசாயா தீர்க்கதரிசி 53வது அதிகாரத்தில் அவன் பார்க்கிறான். ஆமென். இயேசு எவ்வளவாய் பாடுபடுகிறார், எப்படி ஒரு ஆட்டை அடிக்கிறதுக்கு கொண்டு போகிற ஆட்டை போல வாய்க்கிறவாதங்களை அவர் கொண்டு போகிறார். அவர் மரிக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் திரளான ஆத்துமாக்களை நான் காண்பேன் என்று அவர் சொல்ல, மரித்து உயிரோடு கூட எழுந்த பிறகு நான் திரளான ஆத்துமாக்களை எனக்காக ஆதாயப்படுத்திக் கொள்வேன் என்று அங்க ஏசாயா தீர்க்கதரிசி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு உயிரோடு கூட இருந்த நாட்களிலே நான் மரித்து அடக்கம் என்று 3வது நாள் உயிரோடு இருந்து நான் உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போவேன் என்று அவர்களோடு சொன்னதை அவர்கள் மறந்து போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதான் சொல்ல மீண்டும் அவர் ரிமைண்ட் பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மறந்து போன ஒரு நிலைமை. ஆமென், ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு நான் போவேன் என்று அவர் சொன்னதை மறந்து போனார்கள் என்று மீண்டும் அதை அவர்கள் அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப வேத வாக்கியங்களின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவர் வந்தார், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பூமியில வாழ்ந்த நாட்களிலே ஒரு தகப்பனை போல அவர் எல்லாரையும் தேற்றினார், ஆற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனதுருக்கத்தை அவர் காட்டினார், இரக்கத்தை காட்டினார், தயையை காட்டினார், ஆசீர்வாதத்தை அவர் தந்தார். அவர் எல்லா தேவைகளையும் அற்புதமாய் சந்தித்தார். பசியை ஆற்றினார் என்று பார்க்கிறோம், தாகத்தை தீர்த்தார் என்று பார்க்கிறோம். அதோடு முடிந்து விடவில்லை. ஆமென். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அன்றைக்கு என்ன செய்தார் பூமியில் இந்த நாட்களிலே அதே காரியத்தை அவர் மீண்டும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மீண்டும் அதை அவர் செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு புத்தகத்துல பாருங்க, ஒவ்வொரு சுவிசேஷ புத்தகத்துல நாம் பார்க்க முடியும். அங்க 28வது அதிகாரம் மத்தேயுல பார்க்கிறோம், மார்க் 16வது அதிகாரத்துல, லூக்கா 24வது அதிகாரத்துல, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், யோவான் 20:21 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில இருந்த நாட்களில் ஒரு தகப்பனை போல, ஹல்லேலூயா, ஒரு தாயை போல எப்படி அவர் தேற்றினார், ஆற்றினார், அதே போல ஒரு அடக்கம் உயிரோடு எழுந்த பிறகு அவரது உயிர் தெழுந்த இயேசு என்ன செய்கிறார்? அவர் தகப்பனை போல நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் இன்று மாதத்தின் வாக்குறதுக்கு நாங்கள் ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஒரு தகப்பனை போல என்ன பண்ணார் இல்லையா. அங்கே லூக்கா 15:20 என்ன வாசிக்கிறோம்? லூக்கா 15:20 அதான் இளையகுமாரன் என்ன வாசிக்கிறது. ஆமென். இளையகுமாரன் என்ன பண்ண தகப்பன். ஹல்லேலூயா. எழுந்து புறப்பட்டு நான் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவன் தகப்பனார் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்தான். பாத்தீங்களா? அதாங்க ஒரு தகப்பனுடைய பாசம். ஆமென்.
அந்த தகப்பனுடைய பாசத்தை நாம் பார்க்கிறோம். ஹalleluya. வேகமா ஒரு தூரத்திலிருந்து வரும்போது அவனுடைய சிந்தனை முழுவதும் அவனுடைய மகனை குறித்து தான் இருந்திருக்கும். ஆமென். என் மகன் எப்பொழுது திரும்பி வருவான், என் மகன் எப்பொழுது திரும்பி வருவான், அவனுடைய பின்மாற்றத்திலிருந்து எப்பொழுது திரும்பி வருவான், பின்மாற்றத்திலிருந்து எப்பொழுது திரும்பி வருவான் என்று அந்த ஏக்கம், அந்த எண்ணங்கள், அவனுடைய சிந்தனை முழுவதும் அதனால் நிரம்பி இருந்தது. ஹalleluya. பார்க்கலாம், மகன் வருகிறதை பார்க்கலாம். மகன் மனம் திரும்பிய மகன், பின்மாற்றத்திலே இருந்த மகன் மீண்டும் திரும்பி வருகிறதை அவன் கண்ட மகன் ஓடி அவனுடைய பாசத்தை அவன் கொட்டுகிறதை பார்க்கிறோம். அதே பாசத்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பின்மாற்றம் அடைந்த அந்த சிசுகளை பார்த்து அவர் மனதுருகிறார், அந்த பாசத்தை கொட்டுகிறார். ஆமென். ஹalleluya. ஆண்டவராக அந்த சீடர்கள் எப்படி இருந்தாங்க? இயேசு மரித்த பிறகு பின்மாற்றம் அடைந்த ஒரு வாழ்க்கை. கரெக்டா? எல்லாருமே பின்மாற்றத்தில் தான் இருந்தாங்க. ஆமென். ஹalleluya. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தபோது இருந்த அந்த உற்சாகம் இல்லை, ஹalleluya, ஊழியம் இல்லை. எல்லாரும் முடங்கி கிடக்கிறார்கள் இல்லையா? ஸ்தோத்திரம். 4 சுவருக்குள்ளே முடங்கி கிடக்கிறார்கள், அடங்கி கிடக்கிறார்கள், பயந்து கொண்டிருக்கிறார்கள், அடங்கி கொண்டிருக்கிறார்கள். விசுவாசம் இல்லை, அவிசுவாசத்தில் இருக்கிறார்கள், பயந்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறோம். ஹalleluya. துக்கத்தால் நிறைந்திருக்கிறார்கள், கிளேசத்தால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். எதிர்காலத்திற்கு ஒரு நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறோம். யார் இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி அநேகரும் சொல்ற மகதலேனா மரியா சொல்றா, எம்மா ஒரு சீசர் வந்து சொல்றாங்க இல்லையா? அப்ப கூட நம்மள இயேசுவே வருகிறார், அப்ப இயேசு கூட நம்புறாங்க. ஆமென். அப்படி என்ன அர்த்தம்? பின்மாற்ற பேக்ஸ்லைட் லைஃப். ஆமென். பின்மாற்ற வாழ்க்கையிலே இருந்த அந்த ஆண்டவராகிய சீடர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். ஆமென். எப்படி அந்த இளைய குமாரன் சோதனம் எல்லா சொத்தையும் விட்டு எடுத்துக்கொண்டு மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, பாவ வாழ்க்கை வாழ்ந்து, இஷ்டம் போல வாழ்ந்து, பின்மாற்றத்தில் இருந்து மனம் திரும்பி வரும்போது எப்படி ஹalleluya ஸ்தோத்திரம் அந்த தகப்பன் அந்த பிள்ளையை கண்டு அவனை கட்டி பிடித்து ஹalleluya அவனை முத்தமிட்டு எப்படி அவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாரோ அதே போல அந்த ஆண்டவரை உயிர்த்தெழுந்த இயேசு மீண்டும் பின்மாற்றம் அடைந்த சீசர்களுக்கு என்ன பண்றாரு? அதே போல தேற்றுகிறார், அவர் ஆற்றுகிறார். நம்ம எப்படி இருக்குங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் இல்லையா? நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையானது எப்படி இருக்கிறது என்ன பண்ணலாம்? நம்ம ஆராய்ந்து பார்க்க ஒவ்வொரு நாளும் அந்த பின்மாற்றம் அடைந்த சீசர்களை போல நாம் இருக்கிறோமா? நம்முடைய நம்பிக்கை இழந்தவர்களா இருக்கிறோமா? அவிசுவாசம் நிறைந்தவர்களா இருக்கிறோமா? பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார் இல்லையா? கடைசியில போகும்போது என்ன சொன்னார்? மத்தேயுல 28வது அதிகாரத்துல 18, 19, 20 என்ன சொன்னார்? ஆமென். ஹalleluya ஸ்தோத்திரம். நான் மரண பரியந்தம் உங்களோட கூடவே இருப்பேன் என்று அவர் சொன்னார். அது மாத்திரம் இல்ல, நான் மீண்டும் உயிரோடு கூட எழுவேன் என்று அவர் சொன்னார் இல்லையா? ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் ஹalleluya எல்லாவற்றையும் மறந்தார்கள் இல்லையா? ஸ்தோத்திரம். அவர் மறந்ததுனால என்னது? அவிசுவாசங்க நிரம்பிச்சு என்று நாம் பார்க்கிறோம். ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya. அங்கே மகதலேனா மரியாள் அங்கே காலத்துல பாருங்க ஹalleluya அங்கே ஓய்வு நாள் முடிந்த வாரத்தின் முதலாம் நாளிலே அங்கே விழிந்தோடு மத்தேயு 28வது அதிகாரத்துல பார்க்கிறோம் இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரு பயந்தவர்களாய் அங்கே போகிறதை பார்க்க அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். அந்த தூதன் என்ன சொல்றார்? ஸ்திரீகளை பார்த்து பயப்படாதீர்கள். ஹalleluya. அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமென். ஹalleluya ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல 8வது வசனத்துல 28:8 அவர் பயத்தோடும் மகா சந்தோஷம், பயம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. ஆமென். பயத்தோட போகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார், எதிர்பட்டு அங்கே வாழ்க என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். ஹalleluya. வாழ்க, பயப்படாதீர்கள். இயேசு என்ன பண்ணாரு? அவரை நோக்கி பயப்படாதீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம எத்தனை பேரு எந்த காரியத்துக்கு நாம் பயந்து கொண்டிருக்கிறோம்? அது சொல்லுங்க. பூர்ண அன்பு என்ன பண்ணுமா? இயேசுவினுடைய அன்பு பூரணமாக நம்முடைய உள்ளே இருந்தால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். யாராவது என்னென்ன காரியத்துக்கு பயம் இருக்கு சொல்லுங்க? மரித்த இயேசு உயிரோடு இல்லை அப்படிங்கிற இருக்கா நம்பிக்கை? ஹalleluya. அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போச்சு. இனி என்னங்க, எல்லாம் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமேல் எல்லாம் நடக்க போகுங்கிற ஒரு இல்லையா? ஸ்தோத்திரம். அப்படி ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்கா? ஹalleluya. பயப்படாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஹalleluya. உன்னுடைய ஏமாற்றத்தை அவர் மாற்றுவார். உன்னுடைய இழப்பை, நீ எதை இழந்திருக்கிறதோ அதை ஈடு செய்ய அவரால் தான் முடியும், வேற யாரால முடியாது. ஆமென். ஹalleluya. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார் இல்லையா? ஸ்தோத்திரம். இயேசு நீ பயப்படாதே என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். ஹalleluya ஸ்தோத்திரம். அவர் சந்தேகப்பட்டார் என்று பார்க்கிறோம். சந்தேகப்பட வேண்டாம். ஆமென்.
ஆண்டவருடைய வார்த்தை மீது நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். அங்கே மத்தேயு 28 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். அதுக்கு முன்னாலே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சிலரோ சந்தேகப்பட்டார்கள். ஆமென். சிலரோ சந்தேகப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். தோமா மாதிரி. ஆமென். ஹல்லேலூயா. தோமா சந்தேகப்பட்டான் ஆரம்பத்தில். ஆரம்ப வாழ்க்கை அவனுக்கு எப்படி இருந்தது? இயேசு கிறிஸ்துவிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து இல்லையா அவன் சந்தேகப்பட்டான். ஆண்டவர் அவனை கொண்டுதான் இந்த இந்திய தேசத்திற்கு அவனை ஒரு பெரிய சீஷனாய் கொண்டு வந்தான். அவருடைய ரத்தத்தை சிந்தும்படி அவர் செய்தான். அதனால தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தோமா இந்த இந்திய தேசத்தின் ஆண்டவரே இந்த தென்னிந்தியாவுக்கு முதல்ல வந்தான். இல்லையா ஸ்தோத்திரம். அங்கே இயேசுவை அவளை அறிவித்தான். அதனாலே அவனுக்கு மரணத்தை சந்திக்க வேண்டியிருந்தது என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் அதே கூட்டம் தான் இயேசுவுக்காக வாழ்கிறவர்களை மிகவும் எதிர்க்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகினாலே அந்த அவிசுவாசத்தினாலே நிறைந்திருந்த தோமாவையே பின்மாற்ற வாழ்க்கையை இயேசு மாற்றினார். ஆமென். அந்த தகப்பனுடைய உள்ளம் இயேசுவுக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு என்னாச்சு? தகப்பனின் உள்ளம். அதான் சொல்றேன், தகப்பனை போல அவர் நேசிக்கிறவரே இறங்குகிறதே. நானே உயிர்த்தெழுவதற்கு முன்பாக இயேசு ஹல்லேலூயா அவர் அன்பு மாறவே இல்லை, அவருடைய இரக்கம் மாறவே இல்லை, அவர் தயவு மாறவே இல்லை, மனதுருக்கம் மாறவே இல்லை. உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர் மனதுருகுகிறாய் நாம் பார்க்க வேண்டும். அவர் ஆற்றுகிறவராய் தேற்றுகிறவராய் பார்க்க வேண்டும். அவர் ஒரு தகப்பனை போல மாற்ற வேண்டும். அந்த பின்மாற்றம் அடைந்த அந்த சீடர்களை அவர் ஒருபோதும் அவர் மறக்கவில்லை, மாறவில்லையா? அவர்களை என்ன பண்ண? அவர் அடிக்கவில்லை, திட்டவில்லை. ஒரே ஒரு காரணம் மந்த விசுவாசம் இல்லைன்னு சொன்னார். அவ்வளவுதான். விசுவாசிப்பதற்கு ஹல்லேலூயா மந்த இருதயம் உள்ளவர்களேன்னு சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. அதான். ஆனால் மற்ற எல்லா காரியங்களும் அவர் தேற்றினார். ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய் என்று அவர் தேற்றினார். நீ அழலாமா, நீ அழாதே, ஏன் அழுகிறாய், நீ அழ தேவையில்லை, நான் உயிரோடு கூட எழுந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, ஏன் பயப்படுகிறாய், நீ பயப்பட தேவையில்லை, நான் உன் பக்கத்திலே இருக்கிறேன், நான் உனக்குள்ளே இருக்கிறேன், என்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு வாழ்கிறேன், ஏன் பயப்படுகிறாய்? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீ பயப்படுங்க தெரியல. ஆண்டவர்களை பார்த்து ஒவ்வொரு சொல்லலாம். அந்த சீடர்களை பார்த்து எத்தனை பேர் அதில் ஒரு பின்மாற்றமான வாழ்க்கை. யாரு பயப்படுறீங்க? அவங்க யாரு பின்மாற்ற வாழ்க்கையில் இருக்கான்னு அர்த்தம். யார் இன்னும் அழுது கொண்டே இருக்கிறீங்க, யார் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க சில காரியங்களுக்காக இல்லையா? ஆத்மாவுக்காக அழுது பரவாயில்ல, உங்க சொந்த காரியத்துக்கு அழுது கொண்டு இருக்காங்க. ஆமென். ஆத்மா அழிகிறது, அதற்காக அழுங்க பரவாயில்ல. ஆமென். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தகப்பனின் உள்ளத்தை கொடுத்து நாம் பார்த்துக் கொண்டு உயிர்த்தெழுந்த இயேசுவின் அந்த தகப்பனின் உள்ளம். ஆமென். ஹல்லேலூயா. அது ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தை கொடுக்கும் போது அந்த 15, 30, 20 வாசித்தேன் இல்லையா? அந்த காட்சி தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அந்த உபவாசத்தை ஜெபிக்கும் பொழுது அந்த காட்சி ஒரு தகப்பன் ஓடி வரும்போது அந்த வார்த்தையோட தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல அவர் என்ன நமக்கு அவர் இறங்குகிறவராய் இருக்கிறார் என்ற வார்த்தையை தந்தார். ஆமென். அது கொடுத்துட்டு தான் எப்படி இந்த வார்த்தை உயிர்த்தெழுந்த செய்தி அது எப்படிலாம் கொடுக்குறதுனால அப்ப உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி ஒரு பின்மாற்றம் அடைந்த விசுவாசி இல்லையா? அதில் அந்த பிள்ளைக்கு பின்மாற்றம் அடைந்த இளைய குமாரனுக்கு எப்படி தகப்பன் இறங்கினாரோ அதே போல பின்மாற்றம் அடைந்த விசுவாசிகளுக்கு சீடர்களுக்கு அங்கே இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு என்ன பண்ண இறங்கினார் என்பதை குறித்து ஆண்டவர் எனக்கு அந்த ஒரு வெளிப்பாட்டை அவர் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால நம்ம நிறைய பேர் பின்மாற்றத்தில் இருக்கிறோம். பின்மாற்றத்தில் இயேசு குறித்த நம்ம அறிவிக்காமலே இருக்கிறோம்ல, அது ஒரு பின்மாற்ற வாழ்க்கை தான் இல்லையா? நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்துக்கொண்டு நடுக்கம் திகில் இல்லையா? ஸ்தோத்திரம். மார்க் 16வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 8வது வசனத்துல அங்கே நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்திருந்தது என்று பார்க்கிறோம். அவர் பயந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தரிசனமாகி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுந்த தகப்பன் நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை தகப்பனை போல அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறார், அவர் நண்பர்களாக இருக்கிறார், நம் சகோதரர் என்று சொல்லலாம். என் சகோதரருக்கு போய் சொல்லுகிறார் பாருங்க. ஆமென். அவர் நம்முடைய மூத்த சகோதரர், அவர் முதல் பலனானவர், மரித்தவருக்கு உயிரோடு இருந்த முதல் பலனானவர். அவர் முதல்ல உயிரோடு இருந்தவர் யாரு? மனத்திறது இயேசு. ஆமென். அவர் உயிரோடு கூட இருந்தால் நாம உயிரோடு கூட எழுவோம். ஆமென். ஹல்லேலூயா. மரித்தவர்கள் உயிரோடு கூட இருப்பார்கள், அங்கே உயிரோடு இருக்கிற நாம மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். நம்பிக்கை. ஆமென். ஹல்லேலூயா. இருக்க வேண்டும். ஆண்டவர் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் நம்பிக்கையெல்லாம் அல்ல, நம்பவில்லைன்னு பார்க்கிறோம். எல்லாம் பார்க்கிறோம். 12வது 11வது வசனத்துல மார்க் 16, 11ல அவர் உயிரோடு இருக்கிறார் அவர்களுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை இல்லையா? அப்புறம் 13வது வசனம் அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள், அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளவு ஒரு நம்பிக்கையற்ற ஒரு பின்மாற்ற வாழ்க்கை இல்லையா? ஸ்தோத்திரம்.
அவள் அவிசுவாசத்தை குறித்து அவள் இருதயத்தை கடிதத்தை குறித்து அவர் கடிந்து கொண்டார். இந்த இடத்தை தான் அவர் கடிந்து கொண்டார். இதெல்லாம் ஒரு தகப்பன் இல்லையா? தகப்பன் சிக்ஷையாவது புத்திரன் உண்டோ என்று வேதம் சொல்கிறதா? தகப்பனுடைய சிக்ஷை நம்ம என்ன பண்ணலாம்? அப்பமா எண்ணக்கூடாது, அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஒரு தகப்பனை போல அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவர் கடிந்து கொள்ளுகிறார். வேற மாதிரி இல்லை இல்லையா? தகப்பனை போல என்ன பண்றாரு? அவர் கடிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். அதான் அவர் தகப்பன் சிக்ஷையாத புத்திரன் இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தகப்பனுடைய சிக்ஷையை நம்ம அப்பமா எண்ணக்கூடாது என்று பார்க்கிறோம். ஆமென். அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை நிமித்தத்தை குறித்தும் அவர் கடிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அங்கேயும் அவர் கட்டளை கொடுக்கிறார், நீங்க போங்க, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷ பிரசங்கிகள், நான் உங்களோடு கூட இருந்து அங்கே அற்புதங்களை அடையாளங்களை செய்வேன் என்று சொன்னார். அதே போல அவர்கள் அங்கே சுவிசேஷ பிரசங்கித்த கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர் மூலமாக அற்புதங்களையும் அடையாளங்களை அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். அதோட 24வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமென். லூக்கா சுவிசேஷத்துல அவர்கள் அதை குறித்து 4வது வசனம் மிகுந்த கலக்கம் என்று பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் நாம் பார்க்கிறோம். இங்கே நம்பவில்லை. லூக்கா எழுதுகிறார் 24:11ல அவர்கள் நம்பவில்லை. எம்மாவுஸ் சீசன் சொல்கிறார், அதை நம்பவில்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எம்மாவுஸ் சீசனோடு கூட பேசின பொழுது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லையா, ஸ்தோத்திரம், அவர் அந்த நடுவிலே போய் நிற்கிறார், சமாதானம் என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம் 24வது அதிகாரத்துல 26வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். லூக்கா 24:26ல இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறது போல அவர் நினைத்துக் கொண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்கள் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயம் எதனால கலக்க முடியதா இருக்கிறதா? பயந்து கொண்டிருக்கிறதா? அவிசுவாசத்தால் நிறைந்து கொண்டிருக்கிறதா? அல்லது இயேசுவை நாம் தூரப்படுத்தியிருக்கிறோமா? பின்மாற்ற வாழ்க்கையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேற்றினவர், ஆற்றினவர், சமாதானம் தந்தவர். சந்தோஷம் மகளே, திடன்கொள், உன் சமாதானத்தோட நீ திரும்பி போ. ஆளே என்று அவர் சொன்னார். சந்தோஷமாயிரு, சமாதானத்தோட நீ போ, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னவர். ஹல்லேலூயா. அன்று மகளே என்று அன்று காத்தவர். அந்த கடைசியிலே அவர் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கப்பட்டு உயிரோடு எழுந்து தரிசனமாகி அவர் பரலோகத்திற்கு போவதற்கு முன்பாகவும் கூட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தகப்பனுடைய உள்ளத்தை அவனிலே காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின அங்க சுவிசேஷத்துல 20வது அதிகாரத்திலே, நாம் 21வது அதிகாரத்திலே கூட நாம் வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. 20வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அவிசுவாச குறித்து பார்க்கிறோம், தோமா குறித்து நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இந்த காயங்கள் எல்லாம் காட்டின போது என் ஆண்டவரே, என் தேவனே என்று அவன் சொல்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளா யாரு? காணாதிருந்தும் நம்மள பாக்கியவான்கள். நீங்களாம் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவன் கண்டபடியெல்லாம் விசுவாசித்தான் தோமா, ஆனால் நாம் காணவில்லை. நம்ம விசுவாசிக்கிற இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டார். அதை என்று நம்ம இருதயத்திலே நாம் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்கிறோம். ஆனால் நாம் பாக்கியவான்கள் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிற ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், அங்க ஒரு பின்மாற்றமான ஒரு வாழ்க்கை. அங்கதான் எல்லாருக்கும் தலைவன் இல்லையா? அங்க பேருக்கு தான் முந்திரி கோடைன்னு சொல்றாங்க இல்லையா? அவன் எல்லாரும் ஓடினா நான் ஓட மாட்டேன்லாம் இல்லையா? நான் எல்லாரும் நான் மறுதளிக்க மாட்டேன்லாம் இல்லையா? நீ யாரும் கேட்ட, நீ தான் தேவனுடைய குமாரன், அவன் வெளிப்பாடு கிடைக்குது. அப்படிப்பட்ட அந்த மனுஷன் இல்லையா, எல்லா அற்புதங்களை பார்த்து, அதிசயங்களும் பார்த்து, ஆண்ட செய்ததெல்லாம் அவர் எல்லா வார்த்தைகள் எல்லாம் என்ன மறந்து போய் என்ன மீண்டும் பழைய வேலைக்கே போகிறான், பழைய தொழிலுக்கே போகிறான். என்ன வேலை? 21வது அதிகாரத்துல இயேசு சொன்ன எல்லாவற்றையும் மறந்ததுனாலே அருமையானவர்களே, பின்மாற்ற வாழ்க்கை. ஹல்லேலூயா. அந்த பின்மாற்ற வாழ்க்கை இல்லையா, அந்த பின்மாற்றமானது இளைய குமாரனை பார்த்த தகப்பன் அவன் ஓடி மனதுருகி கழுத்தை கண்டு முத்தம் செய்தான். அதே போலதான் தகப்பனாலே அந்த இயேசுவின் அன்பு, தகப்பனின் அன்பை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். பின்மாற்றமான வாழ்க்கையில இருந்த எல்லாரையும் அவர் மீண்டும் புதுப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்கள் அனைவருடைய வாழ்க்கை பின்மாற்றத்தில் அவிசுவாசத்தால் நிறைந்திருந்தால், பயத்தால் நிறைந்திருந்தால், எதிர்காலத்தை குறித்த
விசுவாசிங்க. உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோட தான் இருக்கிறார். உங்களை எல்லா தேவையும் அற்புதமாய் சந்திப்பார். ஒரு ஒன்றும் இல்லாமே அவருக்கு தெரியும். உங்களை இல்லாமே அவருக்கு தெரியும். உங்களுடைய குறைகள் தெரியும், உங்களுடைய எண்ணங்கள் தெரியும், உங்களுடைய யாக்கியங்கள் தெரியும். உன் தேவை எதிர்கால தேவை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் அவருடைய வார்த்தையில் நாம் விசுவாசம் வைத்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஆமென். அவர் அந்த பேதுரு அவன் எல்லாம் பார்க்க அவன் மாத்திரம் இல்லை, அவனோட கூட சில அவங்க அனைத்து சீசர்கள் எல்லாம் அவன் என்ன பண்ண சேர்த்து கொண்டு என்ன பண்ண. அதனால நம்ம அவிசுவாச கூட்டத்தில் பின்மாற்ற கூட்டத்திலாம் போகக்கூடாது. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணா ஊக்கமா இல்லையா, ஊக்கம் அளிக்கணும், மோட்டிவேட் பண்ணணும், உற்சாகப்படுத்தணும். அதுக்கு பதில் என்ன பண்ணக்கூடாது, அவங்களே என்ன பண்ணக்கூடாது, விசுவாசத்தை விட்டு விலகை செய்யக்கூடாது. ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதற்கான காரியத்தை நம்ம செய்யணுமே தவிர பேதுரு மாதிரி மற்றவங்களை என்ன பண்ணக்கூடாது, பின்மாற்ற வாழ்க்கைக்கு என்னதை அவங்க சோர்ந்து போக பண்ணக்கூடாது. அவங்க என்ன பண்ண விசுவாசத்திலே வளரும்படியான வார்த்தைகளையே பேச வேண்டும். அவங்க என்னத்தை கேள்விப்படணும், விசுவாசம். இயேசுயா, இயேசு எப்படிப்பட்டவர், மனதுருகிறவர், தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், பசியை ஆற்றுகிறவர், தேவைகளை சந்திக்கிறவர், வியாதியிலிருந்து விடுதலை தருகிறவர். டாக்டர் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, ஆண்டவர் சுகமாக்குவார். மரித்தாலும் பரவாயில்லை, நான் பரலோகத்துக்கு போவேன், இயேசு சுகமாக்குவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நெகட்டிவா சொல்லவே கூடாது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நான் எப்பொழுது இயேசுவின் வார்த்தைகளை தான் சொல்லுவேன், மற்றவர்களுக்கு சொல்லி அவளை ஆற்றுவேன், தேற்றுவேன். ஆமென். அப்ப பேதுரு என்ன பண்ணா, பேதுரு பின்மாற்றம் ஒரு வாழ்க்கை. அப்பா அதான் சொல்றாரு இல்லையா, ஆண்டவர் அவருடைய தேவை தெரியும், தெரிந்து என்ன பண்ணார் கேட்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த ராத்திரியில் அவர் ஒன்றும் பிடிக்கவில்லை. 21:3 விடியற் காலமான போது இயேசு கரையில் நின்றார். அவரை இயேசு என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். எல்லாம் they forgot. அவருடைய எல்லா உருவம் என்னதுனாரு இல்லையா, அவர் எப்படிப்பட்டவரின் சாயல் எல்லாம் மறந்து போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஆமென். பாத்தீங்களா, தகப்பன் என்ன சொல்றாரு, பிள்ளைகளே. இயேசு அவளை பார்த்து என்ன சொல்றாரு, பிள்ளைகளே. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் நமக்கு பயப்படுத்த அவர் இறங்குகிறார். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவை. உலகத்தாருக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். மோட்சத்துக்கு கொண்டு செல்வர்களுக்கு நாம் பயப்பட வேண்டும், நரகத்திற்கு கொண்டு செல்வர்களுக்காக பயப்படக்கூடாது. ஆமென். நம்ம ஆவியும் ஆத்துமாவை நரகத்துல அழிக்கிறவனுக்கு என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. நம்ம மோட்சத்திற்கு கொண்டு செல்கிறதா நம்ம என்ன பண்ணோம், பயப்பட வேண்டும். நம்ம பாத்தீங்களா, பிள்ளைகளே பாருங்களா, அவருடைய பாசம் குறையவில்லை, அவருடைய நேசம் குறையவில்லை, தனியவில்லை, ஒருவனாலும் அழிக்க முடியவில்லை. அவருடைய பின்மாற்ற வாழ்க்கையை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தகப்பன் அவருடைய உள்ளத்தை காட்டுகிறதை பார்க்கிறோம். ஆமென். பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் அவருடைய உள்ளம் எவ்வளவு அந்த பாசத்தின் குரல் இல்லையா, பிள்ளைகளே என்று முட்டாளே சொல்ல, பின்மாற்றக்காரனே சொல்ல, பிள்ளைகளே என்று அழைக்கிறார். ஆமென். நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு பின்மாற்றத்தில் போனாலும் நம்ம அவளை பார்த்து என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு உண்மையான தாய், உண்மையான தகப்பன் அதை என்ன பண்ண மாட்டான், அவரோட அளவிலே வெறுக்க மாட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அவர் வெறுக்காதவர். ஆமென். அவர் வெறுக்காதவர், புறமே தள்ளாதவர், அவரிடத்தில் வந்த யாவரையும் புறமே. ஆனால் இங்கே இயேசு பின்மாற்றம் அடைந்த சீசர்களை அவர் தேடி வருகிற காரணம், இவர் மூலமாக தான் உலகமே என்ன பண்ணலாம், இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக அவர் விட்டு விடவில்லை. இங்கே பின்மாற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு உங்களை கொண்டு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேற வேண்டும். அதற்காக உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்க இருக்கிறதே நோக்கம், ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை தேடி கொண்டிருக்கிறார். உங்களை கண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய, பெரிய திட்டத்தை செய்து முடிப்பதற்காக உங்களை தேடி உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அங்கே உயிர் தெரிந்த இயேசு அந்த தகப்பன் உங்கள் பக்கத்தில் நின்று, பிள்ளையே, என் மகனே, என் மகனே, நான் ஹல்லேலூயா உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து உன்னை தேடிக் கொண்டிருக்கிறேன், உன் மூலமாக சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கப் போகிறேன் என்று தேடிக் கொண்டிருக்கிறார். பாத்தீங்களா, அங்க ஒண்ணுமில்லை என்று சொன்னார்கள். எந்த டைரக்ஷன் சொல்றார், ஆலோசனை சொல்கிறார், வலையாக போடுங்கள் சொல்லுகிறார். திரளான மீன்கள் கிடைக்கிறது இல்லையா, சோதனம் மீன்களை அந்த இழுத்து கொண்டு வருவதற்கு முன்பாக கடற்கரையில் என்ன பண்றாரு ஆண்டவரே, அங்க ஹல்லேலூயா அவங்களுக்கு சாப்பாடு ரெடியா இருக்கு. அவங்க ஹல்லேலூயா. பாத்தீங்களா, அன்று இயேசு கிறிஸ்து அவர்களை 3.5 ஆண்டுகள் பசி இல்லாமல் ஹல்லேலூயா எந்த ஒரு குறைகளால் நடத்தின இயேசு, அதே இயேசு உயிர் தெழுந்த இயேசு, உயிர் தெழுந்த தகப்பனாகிய இயேசு அவருடைய பசி அங்கே போற்றுகிறார். ஒன்றுமில்லை, ராத்திரியெல்லாம் கஷ்டப்பட்டு கவலை இல்லையா, வேதனை ஒன்றும் கிடைக்கலைன்னு சொல்லி அப்போது அவன் பின்மாற்ற வாழ்க்கை உணரவில்லை. ஆனாலும் நான் மீண்டுமாய் நான் பார்க்கிறேன் இல்லையா, சோத்திரம், இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. அவரை கர்த்தர் என்று அவர்கள் அறிந்தபடியினால் அவர் ஒருவரும்
கேளுங்க. அப்பொழுது இயேசு வந்து இல்லையா ஸ்தோத்திரம் அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல வந்த கரையிலே வந்து இறங்கின போது கரியறுப்பு போட்டு இருக்கிறதையும் அதன் மேல் இல்லையா ஸ்தோத்திரம் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகள் என்ன என்பது முன்னதாகவே அவர் அறிந்திருக்கிறார். அவன் கடலிருந்து இன்னும் கரைக்கே வரல, அதுக்கு முன்னாடி இயேசு நமக்காக தகப்பன் நம்முடைய தேவைகளுக்காக அவர் என்ன கவலைப்படுகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் என்று அவர் சொன்னார். காட்டு புஷ்பத்தை பாருங்கள், காகங்களை பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்க எதற்கும் கவலைப்படாதீர்கள், நீங்கள் விசேஷித்தீர்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்று ஹல்லேலூயா அங்கே பூமியிலிருந்து நாட்களே அங்கே அந்த தகப்பனாகிய இயேசு என்ன செய்தார், அதே போல இன்றைக்கும் அந்த தகப்பனை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். ஆமென். நம்முடைய தேவைகள் அத்தனையும் அவர் செஞ்சார். அந்த நேரத்தில் அந்த விடியற் காலத்தில் அவனுக்கு இமிடியேட் நீட் என்னது? இமிடியேட் நீட் என்னது? ராத்திரிலாம் பட்டினி இல்லையா? அவருக்கு தேவை என்னது? எவ்வளவு பொண்ணு, எவ்வளவு பொருள், எவ்வளவு மாறி கொண்டாலும் ஒரு பேர் இல்லாமல் ஆனால் அந்த நேரத்தில் அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். உங்களுடைய இமிடியேட் தேவை என்ன? ஆண்டவர் சந்திப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகாருடைய இமிடியேட் தேவை பிள்ளைக்கு தண்ணீர், அது சந்தித்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சிம்சோனுக்கு இமிடியேட் தேவை என்ன? அவனுக்கு பிரியாணி என்ன தேவை? உயிர் போற நேரம் என்ன தேவை? தண்ணீர். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல நமக்கு என்ன தேவை? அப்பம் தேவை, தண்ணீர் தேவை, ஆண்டுடைய வார்த்தை தேவை, ஆண்டுடைய பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை. ஆமென். உயிர் வாழ்வதற்கு உலகத்தில் ஹல்லேலூயா அவர் நமக்காக கொடுக்கிறார். அவர் நம்மை தகப்பனை போல நமக்கு என்ன பண்றார்? அவர் இறங்குகிறார். ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசு அவர் நமக்கு தகப்பனை போல பின்மாற்றமான வாழ்க்கையில் இருந்து நம்மை மீண்டும் புதுப்பித்து உயிர்ப்பித்து புதிய வாழ்க்கை நமக்கு தருகிறார். ஆமென். எல்லா ஏமாற்றங்களை மாற்றுகிறார், எல்லா கவலையை மாற்றுகிறார், எல்லா கண்ணீரை துடைக்கிறார், எல்லா துக்கங்களை மாற்றுகிறார். ஆனால் எதிர்காலத்தை குறித்த ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு விடியற் காலத்தை நமக்கு தருகிறார், ஒரு விடிவெளி நட்சத்திரத்தை நமக்கு தருகிறார். ஆமே, உங்களுக்கு ஒரு விடிவெளி நட்சத்திரம் உண்டு, ஒரு புதிய மார்னிங் உண்டு. நியூ மார்னிங் இஸ் தேர் ஃபார் யூ. ஆமே, ஹல்லேலூயா. ஓ, உங்களுக்கு ஒரு சூரியன் உதயமாகிறது, ஒரு அருணோதயம் உதயமாகிறது, உடைய இருள் வாழ்வு முடிகிறது. ஹல்லேலூயா. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை எல்லாத்தையும் மாற்றுவார். ஆமென். ஓ க்ளோரி. அதான் தகப்பனை போல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தகப்பனை போல அவர் அழைக்கிறார். நம்ம எத்தனை பேர் இன்னும் எந்தெந்த காலத்தில் பின்மாற்றத்தில் இருக்கிறோங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு நம்மை பார்த்து அழைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பின்மாற்ற வாழ்க்கையில் இந்த ஆண்டவர் நம்மை அழைத்து புதுப்பித்து பெரிய காரியங்களை அவர் செய்ய விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இல்லையா ஸ்தோத்திரம். மரணத்துக்கு பிறகு ஹல்லேலூயா அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? பவுல் அப்போஸ்தலன் அதான் சொல்றார். பவுல் அப்போஸ்தலன் 3வது அதிகாரத்தில் என்ன பண்றான்? பிலிப் 3வது அதிகாரத்தில் என்ன சொல்றார்? உயிர்த்தெழுந்த வல்லமையை அது வாசிங்க 10. இப்படி அவர் அவரையும். ஆமென். வாசிங்க 3:10. பிலிப்பியர் 3:10. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிந்திருக்கிறோம். அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன். நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி இல்லையா? மரித்தோரிலிருந்து என்ன பண்ணுமா? மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி ஆகணும். நம்ம எல்லாம் எத்தனை பேர் தகுதியா இருக்கிறோம்? ஆமென். இன்றைக்கு இயேசு தான் மறுரூபமாக தகுதியா இருக்கிறோமா? நம்ம மரிக்கிறதுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும்? உயிர் தெழுவதற்கு நாம தகுதியாகும் இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு பெரிய பரிசுத்தவான் இல்லையா? அவரே பெரிய பரிசுத்தவான் இல்லையா? முகமுகமாய் ஆண்டவரை தரிசித்தவன், அற்புதங்களை செய்தவன், அதிசயங்களை செய்தவன், பெரிய பெரிய காரியங்கள் செய்தவன். அப்போ அந்த உயிர் தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஆவலாக இருக்கிறார். அந்த ஆவல் நமக்கு இருக்கணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் அறிந்து கொள்ளணும். எப்படி அறிந்து கொள்றதுங்க? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை எப்படி அறிந்து கொள்வது? How do you know? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி நாம் அறிந்து கொள்வது? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால என்ன பண்ணலாம்? அவர் ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்ம விசுவாசத்தை அவர் மீது வைக்க வேண்டும். என்னது? விசுவாசத்தை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரன், நமக்காக மரித்து அடக்கம் விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரோட கூட என்ன பண்ணோம்? ஜெபத்திலே என்ன பண்ண? தனிமையிலே ஜெபிக்க வேண்டும். மற்றவரோடு இணைந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அறிந்து கொள்ள வேண்டும்.
மன்னிக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவரை குறித்த செய்தியை நாம் கேள்விப்பட வேண்டும். அல்லேலூயா, இந்த பிரசன்னத்தை நம்ம கேள்விப்படுறோம், வேதத்தை வாசிக்கும் போது கேள்விப்படுறோம். உயிர்த்தெழுதலை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து நாம் எப்படி அறிந்து கொள்வது? இல்லையா, ஸ்தோத்திரம். அதாவது அவர் மீது விசுவாசம் வைப்பதனால, விசுவாசம் வச்சா தான் இன்னும் அவர் அறிந்து கொள்ள முடியும். அவர் மரித்தார், அடக்கம், உயிரோடு எழுதலைன்னா அது ஒன்றுமே கிடையாது. அவர் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு நாம் என்ன பண்ணோம்? அவர் விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஜெபத்தில் அவரோடு கூட நாம் இருக்க வேண்டும். மற்றவர்களோடு கூட ஜெபத்திலே நாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய செய்தி நாம் கேட்க வேண்டும். அதனால என்ன பண்ணா, முதலாவது அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதனுடைய நோக்கம், ஹல்லேலூயா, உயிர்த்தெழுந்த வல்லமை. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அறிந்து கொண்டு, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நோக்கத்தை நிறைவேற்றிக்கொள்ள நாம் காணப்படும். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய பாவத்தை மன்னிக்க வல்லமை அதுக்கு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ரோமர் 4:25 கூட வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. பாவத்தை மன்னிக்கக்கூடிய வல்லமை அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையிலே இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாவத்தை மேற்கொள்வதற்கான வல்லமை அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையிலே இருக்கிறது. ஆமென். எபேசியர் 4:24 கூட நாம் வாசிக்கிறோம். உயிர்த்தெழுந்த வல்லமை, ஹல்லேலூயா, பாவத்தை மேற்கொள்வதற்கு உதவி செய்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிரதிநிதிகளாய், அம்பாசடர்களாய், ஹல்லேலூயா, ஸ்தானாதிபதிகளாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை ஸ்தானாதிபதிகளாய் மாற்றுகிறது. இயேசு உயிரோடு எழுந்து விட்டால் நாம் போய் இயேசு பத்தி எழுதி சொல்ல போறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய சாட்சியாய் மாற்றுகிறது. ஆமென். இல்லாம சாட்சி விருதா, விசுவாசம் விருதா, எல்லாமே நம்பிக்கை விருதா அப்படின்னு பவுல் சொல்றாருல 15 1 Corinthians 15. அதே போல இயேசு உயிரோடு இல்லாவிட்டால் நம்முடைய சாட்சியும் விருதா. ஆமென். இயேசு உயிரோடு இருந்தனால தான் இயேசு உயிரோடு நம்ம சாட்சி கொடுக்கிறோம். We are all ambassador for Christ Jesus. Hallelujah. The resurrection power has made as an ambassador. Amen. An agent for God. Amen. பிரதிநிதிகளாய் மாற்றுகிறது. ஆமென். முதல் காரியம் என்ன சொன்ன? உயிர்த்தெழுந்த வல்லமை பாவத்தை மன்னிக்கிறது. இரண்டாவது என்ன சொன்ன? உயிர்த்தெழுந்த வல்லமை பாவத்தை மேற்கொள்ள செய்கிறது. Hallelujah. Resurrection power will make us to conquer our sin. Amen. பாவத்தின் மீது வெற்றி. அது மாத்திரமல்ல, ஸ்தானாதிபதிகளாய் மாற்றுகிறது. 1 Corinthians 12 வாசிக்கிறோம். 2 Corinthians 12 9 வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனத்திலே அவர் நம்ம பலவானாக மாற்றுகிறது. நம்முடைய பலவீனம் என்ன இருக்கிறதோ எல்லா பலவீனங்களையும், ஹல்லேலூயா, எல்லா பலவீனத்தையும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசுவை போல நம்மை மாற்றுகிறது. இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுகிறது. என்னது சொல்லுங்க? உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய சாயலுக்கு ஒப்பாய், இயேசுவை போல மாற்றுகிறது. இல்ல, இயேசு போல மாறினா என்ன பண்ண முடியும்? அவர் இப்போ வந்தா கூட மறுரூபமாக்க முடியும். இயேசு கிறிஸ்து சாயல் இல்லாம மரித்தா அவ்வளவு அவுட்டு. அவருடைய சாயலோடு கூட நாம் மரித்தோமானால் நம்ம அவர் வரும்போது நம்ம உயிரோடு கூட எடுத்து போட்டோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அங்க என்னது? இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அங்கே பிசாசை மேற்கொள்வதற்கும் அவருடைய ராஜ்யத்தை மேற்கொள்வதற்கும் அங்கே உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு உதவுகிறது. ஹல்லேலூயா. To overcome the power of Satan. Hallelujah. And the kingdom of Satan. Hallelujah. ஆகினால உயிர்த்தெழுந்த வல்லமையானது நமக்கு சாத்தானையும் நம்முடைய ராஜ்யத்தையுமே மேற்கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. நம்முடைய ராஜ்யம் ஒன்றும் செய்ய முடியாது. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று வெற்றி முழக்கமிட்ட இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்பா சொல்லணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் ஜெயம். மரணமே உன் கூரங்கே, மரணத்தின் கூரங்க முறிக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார்ல. அதப்ப சாத்தானுடைய எல்லா அவனுடைய ஆதிக்கத்தையும், அவனுடைய அதிகாரத்தையும், அவனுடைய எல்லா ராஜ்யத்தையும், எல்லா பணத்தையுமே என்ன பண்ணாரு? மேற்கொள்வதற்கு நமக்கு என்ன கொடுக்கிறது? உயிர்த்தெழுந்த வல்லமை தருகிறது. முதலாவது பாவ மன்னிப்பு தருகிறது. இரண்டாவது, மூன்றாவது ஸ்தானாதிபதிகளாக மாற்ற. நான்காவது அவருடைய ரூபம், அவருடைய சாயல். ஐந்தாவது என்ன பார்த்தோம்? இப்பதான் பார்த்தோம், இப்பதான் சொன்னேன். சாத்தானையும் சாத்தானுடைய ராஜ்யத்தையும் வெல்வதற்கு நமக்கு என்ன உதவி? அது உயிர்த்தெழுந்த வல்லமை இல்லைன்னா பாவ மன்னிப்பே கிடையாது. நம்ம பரிசுத்தமா மாற முடியாது, பாவத்தை ஜெயிக்க முடியாது, சாத்துரை ஜெயிக்க முடியாது. அதனால தான் இயேசு என்ன பண்ணாரு? அவரே பாவத்தை அவர் ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். நமக்கு மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம
மரணத்தின் மீது அதிகாரம் இல்லை. ஆமென், ஹalleluya. அதனால இன்று ஏற்கனவே மரித்தவர்கள் எங்க இருப்பாங்க? இப்போ இயேசு கிறிஸ்துவுல மரித்தவர்கள் எங்க இருப்பார்கள்? பரதீசு எங்கே இருக்கிறது? பாதாளத்தில் இருக்கிறதா, பரலோகத்தில் இருக்கா? ஆபரண வீடு எங்க இருக்கு? பூமியில இருக்கா? நீங்க அதான் கன்ஃபியூஷன் இல்லையா? இப்போ மரித்தவர்கள் எங்கே இருப்பாங்க சொன்னா பரதீசில் இருப்பாங்க. என்னோட கூட இன்றைக்கு பரதீசில் இருப்பேன்னு சொன்னார் இல்லையா? கல்வனை பார்த்து இல்லையா? பரதீசில் இருப்பாங்க. ஆமென், ஹalleluya. இல்ல டைம் ஆகி போச்சா? சொல்லுங்க. அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் இல்லையா? இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு கூட எழும்புவதற்கு முன்பாக கர்த்தருக்குள் மரித்த பரிசுத்தவான்களுடைய ஆவி எங்க போச்சு? பாதாளத்தில் இருந்தது. அது 4 அடுக்கு இருக்கிறது. முதல் இல்லையா? மேல்தளம், மேல் பாதாளம், கீழ் பாதாளம், நரகம். அங்கே எரிகின்ற நரகம் இருக்கிறது. அந்த மேல் பாதாளத்தில் தான் மரித்த பரிசுத்தவான்கள் இருந்தார்கள் இல்லையா? அவர் நம்ம லாஸ்டரை பார்த்து சொல்றாரு இல்லையா? ஐஸ்வர்யம் அப்படின்னா சொல்றாரு, அங்கிருந்து எனக்கு பிழைப்பினே ஒன்றும் செய்ய முடியாது, அங்கிருந்து வர முடியாது, இங்கிருந்து ஒன்றும் போக முடியாது இல்லையா? அப்போ அந்த மேல் பாதாளத்தில் யார் இருந்தது? மரித்த நீதிமான்கள், மரித்த பரிசுத்தவான்கள். அங்க பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் ஆவில அங்க போயிருச்சு, அங்க இருந்தது. அப்பதான் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அப்படி ஆவி அந்த கீழ்ப்படியாமல் ஆவி இருந்துச்சுல்ல, அங்க போய் பிரசவம் பண்ணி அவர்களை என்ன பண்ணாரு? அவர்களை கொண்டு வந்தார். ஆமென், ஹalleluya. அதான் பாதாளத்துக்கு இறங்கினவர் அவர் ஏறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாதாளத்தில் இறங்கி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவளை கொண்டு ஆவிரகாமா, அப்புறம் யாரெல்லாம் கர்த்தருக்குள்ள மரித்தாங்க அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் அவர் என்ன பண்ணாரு? பரதீசுக்குள் கொண்டு போனார். பரதீசுல வைத்திருக்கிறார். ஆமென், பரதீசுல வைத்திருக்கிறார். இன்றைக்கு மரிக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் எங்க தான் இருப்பாங்க? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் எங்க இருப்பாங்க? அதான் மேல் பாதாளம். அது சியோல். ஹீப்ரூல என்னது? சியோல். SHEOEL அது SHEOEL சியோல் அப்படின்னா அது அதை பார்க்கிறோம். அதே இது அதே வார்த்தை பாதாளத்துக்கு கிரீக்ல ஏட்ஸ் என்று சொல்லப்படுற ஏட்ஸ், HADES ஏட்ஸ் இல்லையா? பாதாளம் அது ஹalleluya. அந்த பாவிகளாய் இல்லையா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மரிக்கிறவர்கள் அங்கே இருப்பாங்க. ஆமென். அந்த பாதாளத்துல ஐஸ்வர்யம் நாங்க போயிருந்தோம். ஐஸ்வர்யம் அங்கே தான் இருப்பாங்க. ஆமென், அவன் அங்கே தான் இருப்பாங்க. அதற்கு கீழே என்ன பண்ணுது? ஒரு அந்த பாதாளம், அதுக்கு கீழே ஒரு பாதாளம் இருக்கிறது. அதுல டார்டரஸ்ன்றது, டார்டரஸ் கிரீக்ல டார்டரஸ். அங்கதான் என்னது? கீழ்ப்படியாத தேவ தூதர்களை அங்க ஆண்டு வச்சிருக்கிறார். பிசாசு சாத்தான்ல மூணுல ஒரு தூதரை கொண்டு வந்தாங்கல்ல, அதுல ஒரு பகுதி எங்க இருக்கிறாங்க? அந்த ஒரு பகுதி இல்லையா? 3ல் ஒரு பகுதி தூதர்களை கொண்டு வந்தான். அந்த தூதர்கள் அங்க இருக்காங்க. எங்க? அந்த கீழ் பாதாளத்துக்கு கீழே நரகத்தில் இருக்காங்க இல்லையா? கட்டி வச்சிருக்காரு இல்லையா? ஆமென். அதை பார்க்கிறோம். சில தூதர்கள் எங்க இருக்காங்க? வானமண்டலத்தில் இருக்கிறாங்க. சில தூதர்கள் இருக்காங்க வானமண்டலம். சில தூதர்கள் எங்க இருக்காங்க? பூமியில இருக்காங்க. புரிஞ்சுக்க, கிளியரா புரிஞ்சுக்க. வானமண்டலே பொல்லாத ஆவிகள் அங்க இருக்கிறது. பூமியிலேயே அந்த பிசாசின் ஆவிகள் இருக்கிறது. சில தூதர்கள் என்ன பண்ணாரு? கீழ்ப்படியாத தூதர்களை அந்த அங்க நரகத்தை கட்டி வச்சிருக்கிறார். அதற்கு கீழே தான் அந்த எரி நரகம். அதான் அந்த வெள்ளை சிங்காசனத்திற்கு பிறகு இல்லையா தண்டிக்கப்பட்டு அங்கே எரி நரகத்திலே தள்ளப்படுவார்கள். நம்ம எங்க போவோம்? பரலோகத்துக்கு போவோம் இல்லையா? இங்கே பார்க்கிற வானம் என்ன வானம்? அங்கே சந்திரன் நட்சத்திரம், அதுக்கு மேலே வெற்றிடும். அதற்கு மேலே தான் பிதாவானவர் இருக்கிற 3வது வானம் இல்லையா? 3வது வானத்தில் தான் எங்க இருக்காரு? பிதாவானவர் இருக்கிறார், பரலோகம். ஆமென், ஹalleluya. அதனால இதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஓகே, அது இப்போ இன்றைக்கு படிக்கிற பரிசுத்தவானம், ஏற்கனவே மரித்த பரிசுத்தவான் எல்லாம் எங்க இருக்கிறாங்க? பரதீஸ்ல. எங்க பாதாளத்தில் இல்லை, அதுவும் பரதீஸ் தான். பரதீஸ்ல இளைப்பாறுகிற இடம். மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாம் எங்க இருந்தாங்க? இளைப்பாறுதல் பாரடைஸ். அதான் அந்த முதல் தளத்தில் இருந்தாங்க இல்லையா? சியோன். அதன் பிறகு இயேசு மரித்து அடக்கம் உயிரோடு எழுந்த பிறகு அவன் அங்கே கொண்டு போயிட்டார். சிறைப்பட்ட சரியாக்கி அங்கே கொண்டு போனார். பேரில் இருக்கிற வாசிங்க. ஓகே, பிரைஸ் காட். கண்களை இப்படி ஜெபம் பண்ணுவோம். ஆமென், ஹalleluya. நம்மால கூப்பிடுவா யாரு? ஆமென், ஹalleluya. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர், ஹalleluya, தகப்பனை போல நமக்கு இறங்குகிற தேவன். ஆமென்.